வணக்கம். இப்போ நேற்றைய முன்தினம் கொஞ்சம் சனிக்கிழமை வந்து கரூரில் வந்து ஒரு மாநாடு தாவேக்கா மாநாடு நடத்தி மக்கள் வந்து அவங்களோட தொண்டர்கள் என்கிற பொருளில் ரசிகர்கள் வந்தாங்கன்னு வைங்களேன். வந்து விஜயை பார்க்குறதுக்கு ஆர்வமாக வந்தாங்க. அது பல்வேறு பகுதியிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஒட்டஞ்சத்திரம், காங்கேயன், நாமக்கல், இந்த மாதிரி இந்த ஏரியாவில் பல்வேறு பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவனை பார்க்குறதுக்கு தொண்டர்கள் வருவது, ரசிகர்கள் வருவது, ஒரு அதுவும் சினிமா பின்னணியிலேருந்து வந்தவர் சகசமான விஷயந்தான். சரிங்களா? அது இதில் வந்து ஏதோ ஒரு சதி நடந்திருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு மக்கள் பெரும்பாலும் பரவலாக சொல்கிறாங்க. அந்த சதிக்கு அப்புறம் வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதற்கான பின்னணி என்னங்கிறது வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கான்செப்ட், என்னோட ஒரு கருத்துக்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ வந்து ஒரு அந்தந்த மாவட்டத்திலையும் மாநிலங்களுக்குள்ள, தமிழ்நாடு மாநிலங்களுக்குள்ள உள்ளடங்கிய பகுதிகளில் ஒரு பிரச்சாரமோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துனாங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தான் முழு பொறுப்பு. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிற ஆளும் தலைமை தான் வந்து மொத்தத்தில் முழு பொறுப்பு. சரிங்களா? கேட்டால் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டேங்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது மக்களுக்கு தான் தெரியும். போயிட்டு வந்தவங்க இதை வந்து அரசியலாக்க வேணாங்கிறாங்க. அப்படியே வந்து இதை பற்றி கருத்துக்கள் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இதை நான் எதுவுமே நான் வந்து இதற்காக நான் பின்வாங்கி எதுவும் சொல்ல வந்து அவதூறு பேசுகிறதுக்கெலாம் நான் சொல்லலை. ஒரு மாநாடோ அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் வந்திருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 500 போலீஸ் உள்ளேயே வந்து என்ட்ரி ஆகலைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயிட்டு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் தான் இருந்திருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 500 போலீஸ்னால் அந்தந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில இடங்களில் போலீஸ் அலைகளாக தெரிஞ்சிருக்கணும்ல. பார்த்திங்கன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தாவக தன்ற அந்த தொண்டர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஆரோக்கியமான முறையாக என்னென்னு தெரில. ஒரு ஆளுங்கட்சிக்கு மீட்டிங் கூட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கிடையாது. ஜனநாயக நாட்டில் எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு இது வந்து இது பண்ணாலுமே அவங்களுக்கு உரிய முறையில் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அது வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னா நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, 41 மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்ட நெரிசலில் வந்திருக்கிறாங்க. இது பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு வந்ததும் தவறு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது பாதுகாப்பு முறையில் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி திரு அண்ணாமலை அவர்கள் அதுதான் சொல்கிறாரு. பாதுகாப்பான முறையில் வந்து பாருங்கள், யார் வேணா டிவியில் பாருங்கள், வீட்டில் உட்காந்து பாருங்கிற அப்படி. சனிக்கிழமை வந்து மீட்டிங் வச்சது மாபெரும் தவறு. அது வந்து லேட்டாகி வந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப மாபெரும் தவறு. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சதி நடந்திருக்கு. மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து ஒரே தீர்வு என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும். அந்தந்த அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நம்பர் கமிஷன் இது மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை இல்லை. சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு சிபிஐ மட்டும்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தீர்வு. நடுநிலைமையாக வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பொதுமக்கள், அது ஒரு தொண்டர்னா அந்த கட்சி தொண்டனா நினைக்கிறத காட்டிலும் நம்ம ஒரு பொதுமக்கள், நம்மில் ஒருத்தர் இறந்துட்டான், நம்ம கூட இருந்தவங்க ஒருத்தர் இறந்துட்டான் அப்படி தான் நம்ம நினைக்கவே ஒழிய எந்த கட்சி அந்த கட்சிறான் இந்த கட்சிறான். தமிழ்நாட்டில் ஓட்டு போடுற ஜனநாயக நாட்டில் ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அப்படி தான் நம்ம நினைக்கணுமே ஒழிய தாவக கட்சி தொண்டர் மட்டும் இறந்துட்டேன் நமக்கு என்ன அப்படின்னு இது பண்ணுறது தவறுங்க. சரிங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளில் ஒருத்தர் இறந்துட்டான், பலிகடா கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து இப்போ தாவேக்காவில் இருந்து போய் இறந்துட்டான்னா அந்த வருத்தங்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம்னு போட்டு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பிரபலமாக்கி விட்டாங்க. சரிங்களா? ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் விட்டோம்னா இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. உண்மையான விஷயங்கள் என்ன நடந்திருக்கு, உண்மையான பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதா, அதில் வந்து பார்த்திங்கன்னா எதனால் அந்த சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்னு உண்மையான விசாரணை வந்து மத்திய அரசு கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளணும். சிபிஐ வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களுக்கு வந்து தாங்க ஆகணும். நீங்கள் வந்து அப்புறம் வரக்கூடாதுன்னு என்னங்க கள்ளச்சாராய சம்பவத்துக்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் சிபிஐ வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த சம்பவத்துக்கு சிபிஐ வரக்கூடாது. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிபிஐ வரக்கூடாது, மத்திய அரசோட ஒரு ஏஜென்சிகள் வரக்கூடாது அப்படின்னா அப்போ நீங்களாவது கரெக்டாக வந்து ஒழுங்கு நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை பண்ணியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இல்லைங்கிற மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு இருக்குது. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மேலே உள்ள அடுத்த ஸ்டெப், அதுக்கு மேலே உள்ளவங்க தானங்க வந்து வருவாங்க. இதில் என்னங்க ஒரு மாற்று கருத்து என்ன இருக்குது? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்பதே என்னுடைய ஆணித்தரமான கருத்தாகும். நன்றி மக்களே.